Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு 30 to 35000 price rangeல ஒரு நல்ல gaming PC எப்படி build பண்ணனும், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நமக்கு தேவைப்படும் ஒரு நல்ல gaming PC இந்த price rangeல build பண்ணிருக்குங்கிறது தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என் சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. அதே நேரத்துல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா கீழ இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணாதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனா சேரும். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். So first வந்துட்டு இந்த ஒரு build வந்துட்டு எவ்வளவு price rangeல இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். So 30 to 35000 குள்ள தான் இந்த build உடைய price range இருக்க போகுது. So இந்த buildல இருக்கிற components பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். So என்னென்ன components வந்துட்டு இந்த buildல யூஸ் பண்ணனும்ன்றத. So முதல்ல வந்துட்டு இந்த buildல நம்ம யூஸ் பண்ண போற processor. So processor வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். So இந்த buildல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போற processor Ryzen தரப்புல இருந்துட்டு Ryzen 3 1200 ஆகட்டும் இல்லனா உங்களோட பட்ஜெட்டை பார்த்து உங்களால முடிஞ்சா Ryzen 3 1300X கூட நீங்க வாங்கிக்கலாம். சோ என்ன நீங்க கேட்டிங்கனா 100% Ryzen 3 1300X வந்துட்டு ஒரு ரொம்ப சூப்பரான ப்ராசஸர் அதோட பிரைஸ்க்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா Ryzen 3 1200 வந்துட்டு ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஆனா 1300X ஓட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் 1300X வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். சோ நான் வந்துட்டு 100% 1300X தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சோ அடுத்ததா பார்த்தோம்னா இந்த ஒரு பில்ட்ல யூஸ் பண்ண போற மதர்போர்ட். சோ மதர்போர்ட் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் பிசில. சோ மதர்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு Asus உடைய இந்த 3 மதர்போர்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சோ உங்களுடைய பட்ஜெட்டை பார்த்து நீங்க வந்துட்டு இந்த 3 மதர்போர்ட்ல ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்ன நீங்க கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பா Asus உடைய அந்த கேமிங் மதர்போர்ட் அதாவது Asus EX A320M கேமிங் மதர்போர்டை தான் நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்துட்டு பட்ஜெட்லயும் இருக்கு, அதாவது மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல இருக்கு. அதே நேரத்தில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கூட அது வந்துட்டு டெலிவர் பண்ணும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா Asus Prime B450 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு லைட்டிங் எஃபெக்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த Asus உடைய EX A320M ஓடவே நீங்கள் போகலாம். அதுவும் ரொம்பவே சூப்பரான மதர்போர்ட் தான். அப்படி உங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் மதர்போர்டில் வந்துட்டு ஒரு சாதாரண மதர்போர்டே வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா Asus உடைய Asus Prime A320 நீங்கள் போகலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பில்ல யூஸ் பண்ண போகிற ரேம். ஸோ ரேம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த பில்ல நம்ம 8GB ரேம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் டபுள் ஸ்லாட் 4 and 4GBயில் ஒரு சிங்கிள் ஸ்லாட் 8GB ரேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். கிராஸ்ஃபயரோடைய வெஞ்சன்ஸ் 8GB ரேம் தான் DDR4. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 30,000 மெகாஹெர்ட்ஸில் வந்துட்டு இது கிளாக் ஆகிருக்கு ஸ்பீட். ஸோ ரொம்ப ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த ரேம். ஸோ ரேம் பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க போதில்லை. உங்களுக்கு லேட்டரான் வந்துட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணனாலும் இன்னும் ஒரு 8GB ரேம் வந்துட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மதர்போர்டு வந்துட்டு 2 ரேம் ஸ்லாட்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஸோ ரேமில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பில்ல வந்துட்டு யூஸ் பண்ண போகிற கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா இந்த ஒரு ப்ராசஸர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராசஸர் வெறும் CPU தான், APU இல்லை. ஸோ APUனா இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸும் இருக்கும். ஸோ நிறைய Ryzen ப்ராசஸர்ஸில் இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்துட்டு ஒரு நல்ல ஹை FPS வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு 100% ரேடானோடைய வீகா கிராஃபிக்ஸ் தான் அதில் இருக்குது. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஆனால் APU கம்பேர் பண்ணும்போது நம்ம GPU யூஸ் பண்ணோம்னா இன்னுமே ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இதில் கிராஃபிக்ஸ் கார்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ APU பதிலாக ஒரு CPU யூஸ் பண்ணி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டில் நம்ம Zotac உடைய GTX 1050 Ti தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓவர்க்ளாக்டு வெர்ஷன். ஸோ இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ 100% இதில் வந்துட்டு 4GB ஆஃப் ரேம் இருக்குது, VRAM. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது கேம்ஸை ரன் பண்ணுறதுல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரேடானுடைய RX 570 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்துட்டு 8GB ஆஃப் ரேம் இருக்குது. அதே நேரத்தில் 4GB ஆஃப் ரேம் வந்துட்டு Asus அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் 4GB கொடுக்குறாங்க. MSI வந்துட்டு 8GB ஆஃப் ரேம் கொடுக்குறாங்க. அதுவும் ஓவர்க்ளாக்டு வெர்ஷன் தான். அது வந்துட்டு இது கூட கம்பேர் பண்ணும்போது இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஆனால் இந்த பில்ல வந்துட்டு நம்ம Zotac உடைய GTX 1050 Ti தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பட்ஜெட் காரணத்தினால இதுவுமே ரொம்பவே சூப்பரான கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை.
இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு 45 to 60 FPS ஈஸியாகவே நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பில்லை யூஸ் பண்ண போகிற ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு இதில் எந்த ஒரு SSDயும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அதுக்கான பட்ஜெட் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தர்ற 3 ஹார்ட் டிஸ்க்லேருந்து நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஆனால் வெஸ்டர்ன் டிஜிட்டலுடைய 1 TB ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குறைவான ப்ரைஸில் இருக்குது. ஸோ அதே சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் இதுவும் ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த ஒரு ஸ்டோரேஜோடவே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் இந்த பில்டுக்கு வந்துட்டு ஒரு 450 வாட் பவர் சப்ளை இருந்தாலே போதுமான விஷயம். ஸோ கிராஸ்ஹேரோடைய இந்த VS450 வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இது பட்ஜெட்லேயும் இருக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸும் டெலிவர் பண்ணும். ஸோ இந்த ஒட்டுமொத்த பில்டுக்கு இந்த ஒரு பவர் சப்ளைன்றதே போதும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு 500 வாட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் 450 வந்துட்டு ரொம்பவே ஒரு போதுமான அளவுக்கு இருக்கிற ஒரு பவர் சப்ளை. ஸோ அதுக்கு மேலெலாம் இந்த பில்டுக்கு வந்துட்டு தேவைப்படாது. ஸோ நீங்கள் இந்த ஒரு பவர் சப்ளையோடவே நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதான் கைஸ் இந்த ஒரு பிசி பில்ட், அதாவது 30 to 35,000க்குள்ள ஒரு கேமிங் பிசியை வந்துட்டு நீங்கள் பில்ட் பண்ணனா இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த ஒரு காம்பனன்ட்ஸோட நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 45லேருந்து 60 FPS ஈஸியாகவே உங்களுக்கு வந்துட்டு மீடியமோ இல்லை அல்ட்ரா செட்டிங்ஸில் கூட சில கேம்ஸில் வந்துட்டு வரும். அதே நேரத்தில் லோ செட்டிங்ஸில் நீங்கள் வச்சு ஆடினீங்கன்னா கண்டிப்பாக 60+, அதாவது 70-75 FPS கூட ஈஸியாக நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போது சில AAA டைட்டில் கேம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கிளாரிட்டியை வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் எவ்வளோ FPS வந்துட்டு இதில் ரன் பண்ணலாம்ன்றத. ஸோ GTA 5 அப்புறம் ஷேடோ ஆஃப் டூம் ரைடர் இந்த மாதிரி ஹை இன்டென்ஸ் கிராஃபிக்ஸ் கேம்ஸ் வந்துட்டு அல்ட்ரா செட்டிங்ஸில் நீங்கள் ஒரு 40 to 60 FPS வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவே இந்த ஒரு பிசி வந்துட்டு கொடுக்கும் GTA 5ல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆஃப் டூம் ரைடர் அந்த மாதிரி கேம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 30 to 45 FPS வந்துட்டு ஈஸியாகவே இந்த பிசியில் நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது அல்ட்ரா செட்டிங்ஸில். மீடியம் செட்டிங்ஸில் ஆடும்போது கண்டிப்பாக GTA 5ல வந்துட்டு 60+ FPS நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆஃப் த டூம் ரைடரில் ஒரு 50 to 55 FPS வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் கைஸ் இந்த பிசியில் வந்துட்டு கடைசியாக சொல்லணும்னா நீங்கள் எந்த கேம்ஸ் வேணாலும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், ஸ்மூத்தாக ரன் ஆகும், எந்த ஒரு லேகும் உங்களுக்கு எங்கேயுமே தெரியாது. ஸோ இந்த காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி நான் சில சொல்லியிருக்கேன். ஸோ ஒட்டுமொத்தமாக கேல்குலேட் பண்ணும்போது ஒரு 36,000 வருது மேக்ஸிமம், அதாவது எல்லாமே ஹை-எண்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணும்போது 36,000 வந்துட்டு வருது. அதே நேரத்தில் நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் போய் வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைன் ப்ரைஸை விட கம்மியாக கிடைச்சா நீங்கள் ஆஃப்லைன்லேயும் போய் வாங்கிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இதான் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட இந்த பிசி பில்டை பற்றி என்னோட முதல் பிசி பில்ட் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பிசி பில்ட் வேணுனாலும், அதாவது 50,000 அந்த மாதிரி நான் இன்னும் ஒரு வீடியோவில் வந்துட்டு இப்போ இல்லை ஆனால் ஜூன் அந்த மாதிரி ஜூன் மிட்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் பிசி பில்ட் வீடியோவை நான் பண்ணுறேன். ஒரு 50K 55K ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேமிங் பிசி பில்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் வித் அசம்பிளிங் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே சேர்த்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது பிசி பில்ட் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே நேரத்தில் வேறு எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ until then, signing off from Sandeep.